திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பதிலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளிப்படையாக வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்கறீங்க? இல்லை, ஏற்கனவே திமுகவில் அந்த எதிர்ப்புல இருந்து ஒரு தோன்றின இயக்கம் தானே அதிமுக. இப்போ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இடையில ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. அது திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரப்போகுது அப்படின்ட்டு. அதனால் புதுசாக ஆரம்பித்த கட்சி தாவேக்கா யாரு கூட வேணாலும் ஒன்று சேரலாம். திமுகவுக்காக ஓட்டு போட்ட விசிகா அந்த வாக்குகள், மதிமுக வாக்குகள், காங்கிரஸ் வாக்குகள், இப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆக்சுவலி முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காக போட்ட வாக்குகள், அந்த வாக்குகளை வச்சு தாவேகா தலைவர் விஜய் நாட்டில் முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் இப்போ யார் கூட்டு களவாணி, கூட்டு சதி செய்தது யார்? தாவேகாவின் தலைவர் தான். இப்போ பாருங்க, அதே நேரத்துல தாவேகா திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செஞ்சாங்க. தாவேகா ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் எல்லாம் ஈடுபட்டாங்கிறத தொடர்ந்து குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்களே. எது நடந்தது? திமுக அதிமுக பேசி இது நடந்ததா? தாண்டி பின்னால் அப்படி நடந்திருக்கு. அது இவர்களாக கட்டமைக்கப்பட்ட ஒண்ணு. இவங்க பேசுறதே பொய். ஒரு நாட்டுல ஒரு தலைவன் ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரா வந்துட்டா பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அடிப்படை பண்புகளான இது இருக்குல்ல, அதையெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியவே இல்லை. கொத்து புரட்டாங்கிறாரு, வாயில நல்லா வந்துரும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு தமிழ்நாடு நாகரிகமான அரசியல், முற்போக்கான அரசியல், இந்தியாவிற்கே வழிகாட்டிய அரசியல். தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தை அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர், இப்படி எத்தனையோ பேர் முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் போன்ற ஒரு செயல்களும் அவருடைய பேச்சுகளும், காட்சி வேற ஆனால் நிர்வாகம் வேற, திரைப்பட வேற, உண்மையான வாழ்க்கைங்கிறது வேற. இப்ப மேகதாடு பிரச்சனை பத்தி யாருமே பேசல. 3 அமைச்சர்கள் மீது பிரச்சனை இருக்குது, அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. என்னென்ன, அதாவது ஒரு மாத்திரையை ஒரு ஏடிஎம் கார்டாலே பண்ணாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சரி, அதை கூட விடுங்க. அதற்கு பிறகு இங்க மேலூர்ல ஒரு நடனம் ஆடுகிறார். போஸ்கோ வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வழக்கு தாக்கல் பண்ணல, புகார் கொடுத்திருக்கிறாங்க. ஏன் அது மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இப்போ இப்படி எல்லாம் இருக்கிற போது இது எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பழனி நாங்க யாரு லஞ்சம் கொடுக்க வேணாம் பாருங்க, மக்களுக்கு தான் சொல்றாரு யாரு லஞ்சம் கொடுக்க வேணான்னு. ஆனா கொடுத்தா புகார் அளிங்கன்னு சொல்லி தொலைபேசி எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. கரெக்ட். லஞ்சம்னா என்ன? அதிகபட்சம் 1000, 2000, 5000, 10000 கொடுப்பீங்களா? 1 லட்சம் கொடுப்பீங்களா? ஆனால் 100 கோடி ரூபாய் சொத்தை இவங்க எடுத்துக்கிடுவாங்க. எவ்வளவு பெரிய நுணுக்கமானது பாருங்க. 1 ஏக்கர் 40 சென்ட் பழனி மலைக்கு சொந்தமானது, பழனி தண்டாயுதபாணிக்கு சொந்தமான அந்த இடத்தை, முருகன் கோயில் இடத்தை இவங்க 3 பேருக்கு பத்திரம் பதிச்சிருக்கிறாங்க. அப்போ 2 கோடி ரூபாய்க்கு. இப்ப இதுக்கு இது உதவியா இருந்தது யாரு? அங்க ஜஸ்டிஸ் மணிகண்டன் அப்படின்றது கொடைக்கானல் இருந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறோம். அதிகாரி மீது நடவடிக்கை இல்லை. இந்த சொத்து யாருக்கு போச்சு? இதுக்கு மேல 3 பேர் இருக்கிறாங்களே, யார்? அந்த 3 பேருக்கு ஆதரவா இருந்தது யார்? ஒரு IAS அதிகாரி பின்புலமாக இயங்கி இருக்கிறாரு, அவர் மீது என்ன நடவடிக்கை? மாரிமுத்து இருக்கிறார் இல்லையா, அவர் மேல நடவடிக்கை ஏற்கனவே முன்னாடி இருந்த அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு அவர்கள், எப்ப அவரே சரியில்லைப்பா, அவர் இந்த மாநாடு நடத்தும் போது, முருகன் மாநாடு நடத்தும் போது நிறைய காசை இது பண்ணிருக்கிறாரு, அவரை கொண்டு வந்து இதுல போட்டிருக்கீங்களே சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஆனா இப்ப இது அறநிலைத்துறை அமைச்சர், அது மாதிரி அந்த மாரிமுத்து, அது மாதிரி அன்னைக்கு லீவு போட்டார் பாருங்க ஒருத்தர், அவரு, இன்னொருத்தர் மணிகண்டன். பாவம் அரசு ஊழியர்கள் தான் பாவம். அரசு ஊழியர்களா இந்த 100 கோடி ரூபாய் சொத்தை அனுபவிக்க போறாங்க. ஆகவே பாவம் ஒருபுறம், பழி ஒருபுறம். இவர்கள் அடிப்பதெல்லாம் 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி. ஆனா மக்கள்கிட்ட மட்டும் லஞ்சம் கொடுக்காதீங்க. இந்த டயலாக் சினிமாவுக்கு ஓகே, ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமாகாது அப்படின்னு நான் பார்க்கிறேன். முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கலாம், தொடர்ந்து பேசலாம். மதிவாணன் சார், இடைத்தேர்தல் வரவிருக்கிறது, அதே நேரத்தில் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கிறது? எடப்பாடி நாங்கள் திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கிறோம் என்று சொல்ல நேர்ந்ததுக்கு அவர் வெட்கப்படணும். ஏன்னா அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்னது போல திமுக எதிர்ப்பில் உதயமானது தான் அதிமுக. 50 வருஷம் கழிச்சு அதனுடைய பொதுச் செயலாளர் ஒருவர், நாங்கள் திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறோம், எங்களுக்கும் அது தீய சக்தி தான் சொல்கிற ஒரு நிலைமை வந்தது பாருங்க. அது காரணம் என்ன? காரணம்
மே மாதம் 4ஆம் தேதி திமுகவின் ஆதரவை பெற்று தான் எப்படியும் முதலமைச்சராக ஆகிவிட வேண்டும் என்று அவர் நடத்திய அந்த சந்தர்ப்பவாத அரசியல்தான். அதனால்தான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியே இன்றைக்கு பிளவுபட்டு பெரும்பகுதி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே தாவேக்காவுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர்றவங்கெல்லாம் சொல்றது என்ன? அவங்க சொல்றத நான் சொல்றேன், அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க? ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் தீய சக்தின்னு சொன்ன திமுகவுடன் பதவிக்காக சமரசம் செய்து கொண்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி. தீய சக்தியான திமுகவோடு சேர்ந்து அரசியல் லாபம் பார்க்க இந்த அதிமுக எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அதை மறந்து விட்டார். ஆகவே நாங்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்லிதான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சனிக்கிழமை நீங்கள் பனையூர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு முன்னால் பேசின அக்னீஸ்வரன் நண்பர் கூட பாருங்க, திமுக தீய சக்தி, எங்களுக்கு அதுதான் பிரதான சக்தி எதிரின்னு சொல்கிறாங்களே, திமுக ஊழல் அம்பலம் ஆகிட்டு இருக்க, அதை பற்றி ஏதாவது ஒன்று பேசினார பார்த்தீங்களா? ஏவா வேலு போடாத ரோடுக்கு 3 கோடி அடிச்சுட்டு இன்னைக்கு விஜிலன்ஸ் ஆஃபீஸுக்கு விஜயம் பண்ணிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி எலக்ட்ரிசிட்டி போர்டில் 800 கோடி, KN நேரு 1000 கோடி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில். இப்படி திமுக அமைச்சர்கள் ஊழல் ஒன்றன் பின் ஒன்றாக இங்கே அம்பலம் ஆயிட்டு இருக்கு. அதில் ஒன்றை கூட அவர் பேசினாரா? இவர் எப்படி திமுக எதிர்ப்பு தான் எங்களுக்கு முதன்மையானதுன்னு சொல்கிறத நான் நம்ப முடியும்? அவங்களுக்கு அது தீர்ந்து போன கட்சிங்க. திரு விஜய் அவர்கள் மிகச்சரியாக சொன்னார், அது முடிஞ்சு போச்சுங்க. அந்த கட்சியில் இருக்கிற பலருக்குமே இந்த உணர்வு வந்துடுச்சுங்க. ஏன்னா நான் ஏதோ எனக்கு பிடிக்கல விருப்பு வெறுப்பில் சொல்லுங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல், தொடர்ச்சியாக 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல்களில் அந்த கட்சியை படு பாதாளத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இவர் உடன் இருந்தால் இவரால் அதிமுகவை வெற்றி பாதைக்கு இனி எடுத்து செல்ல முடியாது என்று மிகவும் ஆழமாக சிந்தித்து தான் இன்றைக்கு அதிமுகவினுடைய பல்வேறு தலைமைகளை, கொள்கைகளை, கோட்பாடுகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற தாவேகாவில் இணைவது பரவாயில்லை. திமுகவில் சேர்வதை விட, பாஜகவில் சேர்வதை விட தாவேகா இஸ் ஃபார் பெட்டர்னு அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கருத்துவதுக்கு காரணம் என்னன்னா, அதிமுகவின் தலைமையை அவர் அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணார தவிர அவர் எம்ஜிஆரையோ, அண்ணாவையோ, ஜெயலலிதாவையோ நிச்சயமாக விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணல. அவர் ரொம்ப போக்கஸ்டா அட்டாக் ஆன் டிஎம்கே தான். அதுதான் இந்த தமிழ்நாட்டை ஊழல்ல மூழ்கடிச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு திமுக எதிர்ப்பு தான் எங்களுக்கு மெயின்னு சொல்ல வேண்டிய துர்பாக்கிய நிலை அவருக்கு வந்துடுச்சு பாருங்க பழனிசாமிக்கு. அது காரணம் அவருடைய சந்தர்ப்பவாத அரசியல் தான். இனி அதிமுகவுக்கு நிச்சயமாக எதிர்காலம் இல்லை. அதுவும் மற்றும் பலர் போல இருக்கும், பல கட்சிகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் இனி தாவேகா வெர்சஸ் திமுக தாங்க இருக்கும்.